ஜாமியா நதீமியா கலாபீடத்தின் கௌரவ முதல்வர், நாடறிந்த இஸ்லாமிய அறிஞர் உஸ்தாத் ஏசி அகார் முகமது எழுதிய 100 வாழ்க்கை பாடங்கள் என்னும் நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸ்ரீலங்கா மாதா அப் ஸ்ரீலங்கா நமோ 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 மாதா. 100 வாழ்க்கை பாடங்கள் என்ற தலைப்பிலான இந்த நூல் வாரந்தோறும் ஒரு வாழ்க்கை பாடம் என்ற தலைப்பிலே தன்னுடைய முகநூலிலும் சமூக வலைத்தளங்களிலும் தொடராக குரல் வடிவிலே வெளிவந்தாலும் பின்னர் எழுத்துருவிலே அது வெளியிடப்பட்டு அல்லாஹ்வுடைய உதவினால் இன்று 100 வாழ்க்கை பாடங்கள் என்ற தலைப்பிலே அது நூலாக உருவாக்கப்பட்டு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர்கின்றது. சர்வதேச ரீதியில் பொதுவாகவும் தேசிய ரீதியில் குறிப்பாகவும் நன்கறியப்பட்ட பன்முக ஆளுமை. தற்போது எமது சிறப்பு அதிதிகளின் முன்னிலையில் இந்நூல் சம்பிரதாயபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்படுகின்றது. உஸ்தாத் அவர்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறார். நாங்கள் 100 ஆண்டுகள் போயிட்டுது. இப்போ நாங்கள் 2125ஆம் ஆண்டு. இந்த ஆடியன்ஸில் இருக்கிற யாருமே இல்லை. 2125ஆம் ஆண்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க சொல்கிறார், சிந்திக்க சொல்கிறார். இதில் யாருமே இல்லை, நாங்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நாங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறோம்? நாங்கள் இந்த மண்ணிலே துராபாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களை படித்து சொல்லப்போ கூட, யா யுஹன்னாஸ் இன் குன்தும் ஃபி ரைபின் மினல் பாஸ் ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப். மனிதர்களே, உங்களுக்கு மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்று நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதை பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்கள் துராபாக மண்ணில் மூலக்கூறுகளாக நீங்கள் இருந்தீர்கள். நாங்கள் எல்லாம் இந்த பொடியெல்லாம் இப்போ நான் 72 கிலோ பாரம். தட் மீன்ஸ் எனக்கு இருக்கிறது 45 கிலோ ஆக்சிஜன், 12 கிலோ கார்பன், 4 கிலோ ஹைட்ரஜன், இன்னும் 2 கிலோ நைட்ரஜன், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பேட், மொலிப்டினம், ஜிங்க். தட்ஸ் இட். பூமியில் மண்ணிலிருந்து, இந்த பூமியில் இருக்கின்ற இந்த மண்ணிலிருந்து தான், மண்ணில் இருக்கின்ற இந்த மூலக்கூறுகள் தான் நாங்கள். அதிலிருந்து தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் திரும்ப போகிறோம். எனவே 100 ஆண்டுகள் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் இதில் சொல்கிறானே, மனித சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பண்பாட்டு வீழ்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சி, இவற்றின் விளைவாக செத்துப்போன மனசாட்சி, செத்துப்போன மனிதநேயம், மனிதாபிமானம், உலகம் இழந்து இருக்கின்ற நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, வாய்மை, தூய்மை, இவற்றையெல்லாம் இழந்த ஒரு அநாகரிகமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கவர்ச்சியான ஒரு பக்கத்தை மாத்திரமே நாம் பார்த்து வருகிறோம். இந்த மோரல் கிரைசிஸுக்கு என்ன காரணம்? ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி, ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டி, உலகம் அனுபவிக்கின்ற ஆன்மீக வங்குரோத்து நிலை, ஆன்மீக வறுமையும் வெறுமையும். இந்த புத்தகம் எல்லோருடைய கரங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதே நூலாசிரியரின் எதிர்பார்ப்பாகும். அந்த வகையிலே இந்த நூலை எல்லா மட்டங்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற எம்பசடர்ஸாக இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எனது நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.